அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. அங்கு ராசியின் ராஜயோகாதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு அமோகமான யோகங்களையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பை மிகவும் வலுவாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறது. எனவே தாமாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்கள் பல நன்மைகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே சந்திப்பதற்கான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ராஜ யோகாதிபதியான சனியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த வேளையில் சனி 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் சுக்கிரன் இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சனி. எனவே இரு கிரகநிலைகளும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை பொதுவாகவே உருவாக்கி கொடுக்கும். ஏனென்றால் சுக்கிரன் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குருவுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் பிரம்மாண்டமாக செய்வதற்கான முதன்மையான யோகமும் வசதி வாய்ப்பை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். சந்திரனுடன் இணையும் போது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே சமயம் சனியுடன் இணைந்தால் நிரந்தர வருவாயையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். எனவேதான் சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரன் பொதுவாகவே மிக வலுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாகவும் மிக முக்கியமான தருணமான இடமாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பார்க்கப்படுகிறது. அங்கு அமர்ந்து மிக அதிக நன்மைகளை கொடுக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையால் பார்ப்பதும் இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியும் இரட்டிப்பு நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகின்றன. எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்களை இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை துலாம் ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை தாமாகவே உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். 5இல் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். யோகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். தைரியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் வித்யாகரகரான புதன் இணைந்திருக்கும் போது லாபஸ்தானத்தில் மிக வலுவாக செவ்வாயும் இருக்கிறார். இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் சாதகமாக இருப்பதால் இந்த வருடம் முழுவதுமே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளுக்கு பிள்ளையார் சொல்லி இடக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் துவங்கி வைக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும்
மிக சிறப்பான வளர்ச்சியும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அமோகமான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமாகவும் நன்மை தரக்கூடிய அமைப்பிலும் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் தடையாக இருந்து வந்த பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் முற்றிலும் தீர்ந்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பு சந்தோஷமும் நிலவக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் விரைவாக அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. நீதிமன்ற பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் நீங்கள் விரும்பியதை விட தாமாகவே பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றிவிடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். மன அமைதியும் நிம்மதியும் பெறக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறதுங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. தசாபதிகள் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் சிறு முயற்சியிலே உங்களுக்கு எளிதாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தித்து வரக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய புதிய முயற்சிகளை இனி வரக்கூடிய தருணங்களில் துணிந்து மேற்கொள்ளலாங்க. அவை அனைத்தும் பிரம்மாண்டமான வெற்றியை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான மிக சிறப்பான அமைப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றம் மிக வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வதால் சொந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வருங்க. குடும்பத்துடன் கலைத்துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்பவர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் எதை தொட்டாலும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு சிறிய முயற்சியிலே வந்து சேர்வதற்கான யோகத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. தாமாகவே மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய அளவிற்கு விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகுங்க. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை தொடர்ந்து 9 வாரங்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கும்.